So you can see my presentation. Krishna sir, in the presentation உங்களுக்கு தெரியுதா? ஆமாமா. ஓகே. Okay, right? Right. Okay. So அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் சிறிது நேரம் டிலே ஆயிட்டு எனக்கு இன்னொரு கிளாஸ் இருந்தது, அதை முடிச்சுட்டு தான் அடுத்ததுல ஜாயின் பண்ண வேண்டி இருந்தது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 minutes late. தேங்க்யூ வெரி மச். முதல்ல கிருஷ்ணராசன் சார் இந்த ஆன்லைன் லெக்சர்ஸுக்கு என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த விரிவுரைக்கு அழைச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இது ஏற்கனவே நடந்த சில பரீட்சைகளிலேயும் நான் ஒரு சில விரிவுரைகள் நிகழ்நிலையில நிகழ்த்தி இருக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன் கிருஷ்ணராசன் சாருக்கு. எனக்கும் அவருக்குமான அறிமுகம் சொல்ல போனால் நாங்கள் இருவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்துல பிராந்திய திட்டமிடல் மற்றும் அபிவிருத்தி என்ற முதுமானி கற்கை நிறைய ஒரே வகுப்புல படிச்ச காலத்துல அவர் எனக்கு அறிமுகமாகினவர். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அவருடனான நட்பும் அவருடையான தொடர்ச்சியான பணியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதன் ஒரு கட்டமாக திட்டமிடல் சேவை பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான இந்த பரீட்சை முன்னாயத்த வகுப்புகளை அவர் நடத்துகின்ற பொழுது எனக்கும் ஒரு சில பாடங்களுக்காக அல்லது ஒரு சில விடயங்களை இவர்களோடு கலந்து கொள்வதற்காக அழைப்பதுண்டு. அந்த வகையில் மறுபடியும் அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக ஒரு விடயத்தை நான் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். நாங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பிராந்திய அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் முதுமானி கற்கை நெறியை படித்த பொழுது எங்களுக்கு இந்த தியரி ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் பிளானிங், லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் அப்ரோச் இப்படியான அபிவிருத்தி திட்டமிடலின் சில முக்கியமான கூறுகளை எங்களுக்கு கற்பித்தவர் திருவாளர் சிவஞான சோதி ஐயா அவர்கள். அவர் தற்சமயம் எங்களோடு இந்த உலகத்துல இல்லை. உண்மையில நான் இந்த இடத்துல அவரை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் திட்டமிடற் சேவையினுடைய அல்லது அமைச்சின் செயலாளராக அவர் இருந்தவர். எங்களுக்கு கற்கை நெறியை நடாத்துகின்ற பொழுது அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களைத்தான் நாங்கள் இன்று மற்றவர்களுக்கு கடத்தி செல்லுகின்ற ஒரு தலைமுறையாக இருக்கிறோம். அந்த வகையில எங்களுடைய குருவாக இருந்த திருவாளர் சிவஞான சோதி ஐயா அவர்களை நான் இந்த இடத்துல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். செயற்திட்டம், திட்டமிடல் மற்றும் செயற்திட்டம் சார்ந்த கோட்பாடுகளை எங்களுக்கு கற்பித்த ஒரு கடல். அவரிடமிருந்து நாங்கள் ஒரு கையளவு தான் அள்ளி எடுத்திருக்கிறோம். அவர் இருந்த காலத்தில் அவரிடம் கற்ற காலத்தில் கையளவைத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த அவரிடமிருந்து எடுத்தவற்றை அடுத்த பகுதியினருக்கும் கடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தகவலோடு என்னுடைய பெயர் சந்துரு. நான் ஒரு தொழில்வாண்மை சட்டத்தரணி, அத்துடன் செயற்திட்ட முகாமையாளராகவும் செயற்திட்ட ஆலோசகராகவும் பல்வேறு அரச சார்பற்ற நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த 15 வருடங்களாக செயற்திட்ட முகாமைத்துவத்தில் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய கல்வியையும் அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்நிலை வகுப்பை உங்களோடு கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இன்றைய தினம் நான் உங்களோடு கதைக்க இருக்கின்ற விடயத்தை 5 பிரதானமான விடயங்களாக நான் வகைப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது, நாங்கள் மாற்றம் என்றா என்ன என்றதை பற்றி கதைக்க வேணும். இந்த வகுப்புல நான் கிருஷ்ணராசன் சாரோட கதைச்ச அடிப்படையிலையும் சார் எனக்கு சொல்லியிருந்தார், இதுல திட்டமிடல் சார்ந்த அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அதை பற்றின அனுபவமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஓரளவு அனுபவம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறாக பலதரப்பட்ட பங்கு பற்றுநர்கள் இதுல இருக்கிறதுனால நான் எல்லாரையும் இதற்குள்ள உள்வாங்கியவனாக இந்த நிகழ்நிலை விரிவுரையை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன்.
மாற்றம் என்பதை பற்றி நாங்கள் அறிய இருக்கிறோம். அதற்கு பிறகு மாற்ற முகாமைத்துவம் என்று சொன்னால் என்ன, த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படி என்று சொன்னால் என்ன, அது எவ்வாறான கூறுகளை இனம் காட்டுகிறது. அதனை தொடர்ந்து நாங்கள் தியரி ஆஃப் சேஞ்ச், மாற்ற கோட்பாடு என்று சொன்னால் என்ன, மாற்ற கோட்பாடை நாங்கள் எவ்வாறு இனம் கண்டு கொள்கிறோம், மாற்ற கோட்பாடினுடைய பங்களிப்பு என்ன, ஒரு நீடித்து நிலைக்கும் அபிவிருத்தியான செயற்திட்டம் ஒன்றில் மாற்ற கோட்பாடு எவ்வாறான பங்களிப்பை செய்கிறது. அடுத்தது நாங்கள் செயற்திட்ட முகாமைத்துவம் என்றால் என்ன, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொன்னால் என்ன, அதற்கு பிறகு லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் அப்ரோச், தர்க்க ரீதியான கட்டமைப்பு அணுகுமுறை என்றால் என்ன என்ற இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த 1.5 மணி நேரத்துல எனக்கு தெரியல இந்த 5 முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று சொல்லி, ஏனென்றால் எல்லாராலையும் இந்த விஷயத்தை உடனடியாக உள்வாங்கி அதனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியுமோ தெரியல. ஆகையினால் நான் வேகமாக இதை எடுத்து செல்லவும் விரும்பலை, ஏனென்றால் நீங்கள் தெளிவு பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த விடயத்துக்கு போகலாம் என்று. ஆகவே நான் இன்றைய தினத்துல என்னால இந்த 5 முக்கியமான விடயங்களையும் என்னால நிறைவு செய்ய முடியலைன்னு சொன்னா, நான் கிருஷ்ணராஜன் சாரோட கதைச்சு இன்னும் ஒரு வகுப்பையும் நான் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு மிகுதியாக இருக்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்நிலை விரிவுரையை நான் மட்டும் வெறுமனே என்னுடைய கணனியோட கதைச்சு கொண்டிருக்காம, இதுல பங்கு பெற்றினர்களாக இருக்கிற நீங்களும் இதுல சரிப்பிழை என்று எதுவும் இல்லை. ஆகவே நீங்களும் உங்களுடைய சில விடயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டால் உண்மையில இது ஒரு இன்டராக்டிவ் செஷனாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கதைச்சு கற்றுக்கொள்கின்ற விடயமாக இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா, சேஞ்ச், மாற்றம் என்று சொன்னா என்ன? யார் சரிப்பில்லை, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாற்றம் என்று, அதாவது திட்டமிடலில் நாங்கள் மாற்றம் என்று எதை வரைவிலக்கணப்படுத்துகிறோம்? மாற்றம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்ன? யாராவது? அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்கள், மாற்றம் ஒன்றே மாறாதது. ரைட், மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். மாற்றம் நிகழ்வதற்கு பல அடிப்படை காரணிகள் இருக்கின்றது. அதிலே அபிவிருத்தி மற்றும் திட்டமிடலில் பங்காண்மை செய்கின்ற நாங்கள் கருதுகின்ற மாற்றத்தினுடைய மிக முக்கியமான காரணியாக உலகமயமாதலை அடிக்கடி கதைத்துக் கொள்வதுண்டு. குளோபலைசேஷன், உலகமயமாதல், ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் அல்லது ஒரு பிராந்தியத்தினுடைய மாற்றம், ஆக அடிப்படை சமூக அழகாகிய குடும்பத்தினுடைய மாற்றம் ஒன்று நடக்கிறதுக்கு அந்த மாற்றத்துல உலகமயமாதல் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். அதுல உலகமயமாதல் மிகவும் முக்கியமானது. அப்ப இந்த சேஞ்ச்ன்றதை நாங்கள் பல்வேறு சோஷியல் சேஞ்சஸ், எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், இப்படி பல சேஞ்சஸ் நடக்கும். கம்யூனிகேஷன் சேஞ்சஸ், இப்படி பல ஒவ்வொரு கூறுகளையும் நாங்கள் பணியாற்றுகின்ற அல்லது நாங்கள் கலந்தாலோசிக்கின்ற அல்லது எங்களுடைய பணியிடங்கள்ல நாங்கள் வேலை செய்கின்ற மட்டங்கள்ல, அரச மட்டங்களாக இருக்கலாம், அரச சார்பற்ற மட்டங்களாக இருக்கலாம், ஏனைய தனியார் வரையறுக்கப்பட்ட பங்காளர், இப்படியான எந்த ஒரு துறையாக இருந்தாலும் மாற்றம் என்பது முக்கியமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நாங்கள் வெகுவில கண்டுகொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே மாற்றம் என்பது புதிய திட்டங்கள், கருவிகள் அல்லது கட்டமைப்புகள், கருவிகள் என்று சொல்றது டூல்ஸ். ஆகவே புதிய திட்டங்கள், நியூ பிளான்ஸ், டூல்ஸ், ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களது செயற்பாடுகளை பல்வேறுபட்ட முறைகள்ல நாங்கள் மேற்கொள்ளுகின்ற விடயத்தை நாங்கள் மாற்றம் என்று சொல்லுவோம். இந்த மாற்றம்
தற்போதைய நிலையில இருந்து விரும்பப்படுகின்ற ஒரு எதிர்கால நிலைக்கு மாறுமாக இருந்தால் நாங்கள் அதனை நேர்பாங்கான மாற்றம், பாசிட்டிவ் சேஞ்ச் என்று சொல்லுவோம். மாற்றம் என்பது தற்போது இருக்கின்ற இந்த நிலைமையில இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற விரும்பத்தக்க பயனுறுதியான ஒரு நல்ல நிலைக்கு மாறுமாக இருந்தால் நாங்கள் அதை பாசிட்டிவ் சேஞ்ச் என்று சொல்லுவோம், நேர்பாங்கான மாற்றம். இந்த மாற்றமானது எதிர்காலத்துல நாங்கள் விரும்பாத அல்லது சமூக அடிப்படையிலேயோ பொருளாதார அடிப்படையிலேயோ அரசியல் அடிப்படையிலேயோ ஒரு பாதகமான மாற்றத்தையும் தரக்கூடும். அதனை நாங்கள் மறைப்பாங்கான நெகட்டிவ் சேஞ்ச் அல்லது எதிர்மறையான மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சேஞ்ச் என்றது 2 விதத்துல நடக்கும். ஒன்று பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கும் அல்லது நெகட்டிவ் சேஞ்சாக இருக்கும். அப்ப இந்த மாற்றம் நடக்கிறதுக்கான பிரதான விடயங்கள்ல திட்டங்கள், கருவிகள், கட்டமைப்புகள் போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். இந்த மாற்றம் எல்லா மட்டங்கள்லையும் நடக்கும். நான் குறிப்பிடாக சொன்ன மாதிரி அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், சமூக மாற்றம், தொடர்பாடல் மாற்றம், ஆளுமை மாற்றம், நடத்தை மாற்றம், இப்படி பல மட்டங்கள்லையும் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த மக்கள் புதிய நடத்தைகள், நடைமுறைகள் அல்லது வேலை செய்யும் முறைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் ஒரு பாசிட்டிவான நேர்பாங்கான மாற்றத்தை தருவதாக அமைந்திருக்கு. அப்ப நாங்கள் திட்டமிடல் அபிவிருத்தி பணிகள்ல வேலை செய்கிற எங்களுடைய உயர்நிலை இலக்கு என்னென்றால் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை ஏற்படுத்துறது, நேர்பாங்கான மாற்றத்தை சமூகத்துல ஏற்படுத்துறது. ஆகவே ஒரு நேர்பாங்கான மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் என்றதுக்காகத்தான் திட்டமிடல்களும் செயற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு நேர்பாங்கான மாற்றம் என்று நாங்கள் கருதி கொண்டோம்னா மிக இலகுவான ஒரு உதாரணத்தை சொன்னோம்னு சொன்னா, முன்னைய காலங்கள்ல சுகாதாரம் மற்றும் நீர் சுகாதாரம், சூழல் சுகாதாரம் சார்ந்து பார்த்தோம்னு சொன்னா வெளிப்புற மலங்கழிக்கிற தன்மைகள், ஓப்பன் டீஃபிகேஷன், கடற்கரைகள்ல மலம் கழிக்கிறது, வீடுகளுக்கு அண்மையில இருக்கிற வெறுங்காணிகள், வெற்றுக்காணிகள்ல மலம் கழிக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகள் முன்னைய காலங்கள் இருந்தது. ஆனா இப்ப அந்த நிலைமை குறைஞ்சு வீடுகள் தோறும் மலசல கூடங்கள், அதுக்குரிய தண்ணீர் வசதிகள், வீடுகள்ல மலசல கூடங்களை முறைமையான முறையில கட்டி வைக்கின்ற நிலைமை ஒரு நேர்பாங்கான மாற்றம். ரைட்? இதுக்கு நீண்ட காலம் எடுத்திருக்கும். இந்த விஷயம் மக்கள் மத்தியில சேர்றதுக்கு மிக முக்கியமாக. இதனுடைய அடிப்படையை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல ஓப்பன் டீஃபிகேஷன், திறந்த வெளி மலம் கழிக்கின்ற பழக்கம் அல்லது நடவடிக்கை இந்த சமூகங்கள்ல காணப்பட்ட பொழுது எங்கட நாட்டுல அதிகமாக வாந்தி பேதி, வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் அதிகமாக இருந்தன. ஆனால் இப்ப வாந்தி பேதி, வயிற்றோட்டம் போன்ற நோய்களை பற்றி நாங்கள் கதை கேட்கல. ஒன்றில் இந்த வெள்ளம் நீர்நிலைகள் எல்லாம் வெளியில இருக்கிற தண்ணி எல்லாம் பாதுகாப்பான கிணறுகளுக்குள்ள போன பொழுதோ, அல்லது வெள்ளம் இப்படியான விஷயங்கள் பாதுகாப்பான குடிநீர் தொற்றுக்குள்ளான குடிநீராக மாறிய காலகட்டங்கள்ல சில நேரம் இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதிகள் அறிக்கைப்படுத்தப்பட்டிருக்கலாமே தவிர மற்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்கள் இல்லாம இருந்தது. அப்ப மாற்றம் என்றது இதுதான். ஆரம்ப காலத்துல மக்கள் மத்திய, சமூகங்கள் மத்தியில வயிற்றோட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்கள், குறிப்பாக நான் கதைக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முற்பட்ட காலம். அப்ப அந்த காலங்கள்ல எங்களுடைய சமூகங்கள்ல திறந்த வெளி மலங்கழிக்கிற தன்மைகள் எல்லாம் காணப்பட்டது. அநேகமான இடங்கள்ல நாங்கள் வயிற்றோட்டம், வாந்தி பேதிகளால மக்கள் இறந்து போன சந்தர்ப்பங்களையும் பல சமூகங்கள்ல பார்த்தோம். ஆனால் இப்பொழுது காலங்கள்ல அநேகமான மக்கள் இந்த திறந்த வெளி மலங்கழித்தல செய்யறது இல்லை. அநேகமான இடங்கள்ல மலசல கூட கழிப்பறைகள், நீர் வசதிகள், போதுமான நீர் சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காகவே இது பாசிட்டிவ் சேஞ்ச். இப்படி ஒரு மாற்றம் வந்ததால வயிற்றோட்டம், வாந்தி பேதியால இறந்து போகிற நிலப்பாடு இல்லாமல் போயிருக்குது. இதுதான் மாற்றம். இது ஒரு நாள்ல அல்லது ஒரு மாசத்துல நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இட் டேக் டைம். ஒரு நீண்ட கால ஆயிடையில தான் இப்படியான மாற்றம் நடக்கும். இது போல பல உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். உலகமயமாதலினால எங்களுக்குள்ள வந்த மாற்றங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு எங்களோட கலாச்சார ரீதியான ஒரு விஷயத்த சிம்பிளா மாற்றம் என்றதை நாங்கள் எப்படி ஜீரணிக்கிறோம், மாற்றம் என்றத
எப்படி என்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூப்புனித நீராட்டு விழா. முந்தைய காலங்கள்ல பூப்புனித நீராட்டு விழான்றது பருவமடைகிற பெண்களுக்கு எங்களுடைய சமூகத்துல குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றாக அவர்களுடைய வீடுகள்ல அந்த விஷயத்த கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. அது இன்றைக்கு குதிரையில ஏற்றி ஊர்வலம் போற அளவுக்கு மாற்றம் கண்டிருக்கு. சேம் அதே பூப்புனித நீராட்டு விழா, அதே ஒரு பெண் முதலாக மாதவிடாய் என்கின்ற அந்த அனுபவத்தை, உடலியல் ரீதியான அந்த அனுபவத்தை பெறுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் முன்னைய காலத்துல இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முதல் இருந்த பூப்புனித நீராட்டு விழா அல்லது பெண்கள் பருவமடைந்த அந்த விஷயம் ஒரு கலாச்சார அல்லது எங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கல. சேம் அதே விஷயம் இன்றைக்கு குதிரை வண்டியில அந்த பிள்ளையை ஏற்றி ஊர்வலம் கொண்டு போற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்ப இதுவும் ஒரு மாற்றம். அதை இப்ப நீங்கள் இந்த மாற்றம் ஏற்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் உலகமயமாகும். இப்ப இது ஒரு நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அல்லது நிரந்தரமாக கலந்துரையாடப்பட வேண்டிய விஷயம். சமூக மாற்றம் எப்படி வருது? இப்ப நான் ஏன் இதுல உங்களுக்கு இவ்வளவு நேரமும் நான் மினக்கிறேன்னு சொன்னால், அபிவிருத்தி செயற்திட்டங்கள்ல அல்லது திட்டமிடலை மேற்கொள்ளுகின்ற பணியாளர்கள் என்ற அடிப்படையில நாங்கள் செய்ய முனைகின்ற விஷயம் ஒரு நேர்ப்பாங்கான மாற்றம். ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒரு நேர்ப்பாங்கான எங்களுக்கு விருப்பமான ஒரு முறையாக அல்லது ஒரு விரும்பப்படும் எதிர்கால நிலைமைக்கு மாற்றுகின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சேஞ்ச் என்று சொல்லுவோம். இது மக்களினுடைய நடத்தைகள், நடைமுறைகள், வேலை செய்யும் முறைகள் என்ற பல விடயங்கள் இதற்குள்ள உள்ளடக்கமாக இருக்கும். ஆகவே அபிவிருத்தி மற்றும் திட்டமிடலின் மிக முக்கியமான ஒரு எண்ணக்கரு இந்த சேஞ்ச். அப்ப சேஞ்ச்ன்றத என்னென்று விளங்கி கொண்டோம்னு சொன்னாதான் எங்களுக்கு இனி நாங்கள் கதைக்க போற சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்ச், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், தியரி ஆஃப் சேஞ்ச். இப்ப சேஞ்ச்ன்றதை என்னென்று விளங்கினாத்தான் அதுக்கு பிறகு சேஞ்சை மையமாக கொண்டு இந்த மாற்றத்தை மையமாக கொண்டு வருகின்ற ஏனைய எண்ணக்கருக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மாற்றம் என்பது புதிய திட்டங்கள், கருவிகள், கட்டமைப்புகள், புதிய விடயங்கள் உள்வாங்கப்படுவது. அது பல மட்டங்கள்ல நடக்கும். நான் சொன்ன மாதிரி அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், சமூக மாற்றம், நடத்தை மாற்றம், நடைமுறை மாற்றம், தொடர்பாடல் மாற்றம், இப்படி பல விடயங்களில் இருக்கும். இந்த மாற்றம் எய்தர் பாசிட்டிவ் சேஞ்சாக அல்லது நெகட்டிவ் சேஞ்சாக நடக்கும். ரெண்டும் நடக்கும். தனியா பாசிட்டிவ் சேஞ்ச் மட்டும் நடக்கிறது இல்லை, எய்தர் பாசிட்டிவ் ஓர் நெகட்டிவா இருக்கு. நாங்கள் பிறகு பார்க்கல சில பாசிட்டிவ் சேஞ்சை எதிர்பார்த்து செய்த ப்ராஜெக்டுகள் நெகட்டிவ் சேஞ்சை ஏற்படுத்தின கேஸ் ஸ்டடீஸும் இருக்கு. ஆகவே நாங்கள் சேஞ்ச் பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக இருக்கு. ஆகவே சேஞ்ச் என்னன்றதை விளங்கினோம்னு சொன்னால்தான் தியரி ஆஃப் சேஞ்ச் அல்லது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ற எண்ணக்கருக்களை நாங்கள் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நான் அடுத்த விஷயத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஏன் சேஞ்ச் எங்களுடைய கண்டெக்ஸ்ட்ல நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய சமூக சூழலை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கருதுகின்ற பொழுது இங்கு மாற்றம் என்றது என்ன என்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் தனி ஆட்களாக இந்த மாற்றத்தை செய்ய முடியாது. தனிப்பட்டவர்களாக நாங்கள் இந்த மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது. அப்ப எங்களை பொறுத்தவரையில ஏன் இந்த மாற்றம் என்றது முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், நாங்கள் அடைய விரும்புகின்ற ஒரு அபிவிருத்தி சார்ந்த விளைவை மற்றவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், மற்றவர்கள் எவ்வாறு அது தொடர்பாக செயலாற்றுகிறார்கள், மற்றவர்கள் எவ்வாறு பிரதிபலிப்பு காட்டுகிறார்கள் என்ற விஷயத்தை உள்ளடக்கியதாகவே இது இருக்கு. ஆகவே மாற்றம் என்பது தனியான ஒரு விஷயமாக இருக்க முடியாது. அது சார்ந்த விளைவுகள் குறிப்பிட்ட அதிகாரிகள், நிறுவனங்கள், கூட்டாளர்கள், இலக்கு குழுக்கள் என்று பல விடயங்கள்
உள்ளடக்கப்பட்டிருக்கும். இதுல உங்களுக்கு அதிகாரிகள் என்றா தெரியும். அரச கட்டமைப்புகள்ல இருக்கக்கூடிய பணியாளர்களை நாங்கள் அதிகாரிகள் அல்லது அலுவலகங்கள் அப்படி என்று சொல்லுவோம். அவர்கள் மிக முக்கியமானவர்கள். சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு சட்ட ரீதியான அனுமதி அவசியம். சட்ட ரீதியான அனுமதியை பெறாமல் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்தால் அது ஒரு பெரிய சவாலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே மாற்றத்தை ஏற்படுத்த முதல் அதனுடைய சட்டவாம் தன்மையையும் நாங்கள் சில இடங்கள்ல பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். அடுத்தது நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல அடிப்படை நிறுவனமாக குடும்பங்கள் காணப்படுது. ஒரு சமூகத்தை நாங்கள் எடுத்தோம்னா மிகவும் அடிமட்டமாக குடும்பம் காணப்படும். ஒவ்வொரு மட்டங்கள்ல இருந்தும் இந்த சமூக நிறுவனங்கள் வேறுபடும். குடும்பம், ஆலயங்கள், கோவில்கள், ஏனைய சமய தலங்கள், அது மாதிரி வைத்தியசாலை, பாடசாலைகள், சனசமூக நிலையங்கள், பிரதேச செயலகங்கள், உள்ளூராட்சி அதிகார சபைகள், மாகாண, தேசிய என்று இப்படி நிறுவனங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும். கூட்டாளர்கள் அல்லது பங்காளர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற முனைவு செயற்பாட்டுல கூட்டாளர்களாக அல்லது பங்காளர்களாக இருக்கிறவர்கள். சில சமயங்கள்ல இலக்கு குழுக்கள், இந்த மாற்றத்தை நாங்கள் யாரை நோக்கி செயற்படுத்துகிறோமோ அவர்களை நாங்கள் இலக்கு குழுக்கள் என்று நாங்கள் சொல்றோம், போக்கஸ் குரூப். மக்கள் தாங்கள் செயற்படும் முறையை மாற்றாவிட்டால் பெறப்படும் விளைவுகளையும் இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் திட்டமிடல் பணியில ஈடுபடுற நாங்களா இருக்கலாம், அல்லது திட்டமிடல் சார்ந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கலாம். எது எவ்வாறாக இருந்தாலும் இலக்கு குழுக்களின் நடத்தை நடைமுறை சார்ந்த நேர்பாங்கான மாற்றம் வரல என்று சொன்னால் செயற்திட்டத்தில ஊடாக நாங்கள் ஒரு மாற்றத்தை எய்துதல் என்றது இலகுவான ஒரு விஷயமாக இருக்காது. அப்ப இதை சரியான முறையில அடைவதற்கு நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு படிநிலை நடவடிக்கைகளையும் நாங்கள் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அல்லது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். ஒரு ப்ரொஜெக்ட் என்றது ஒரு சேஞ்ச் தான், நாங்க சொல்ற மாதிரி ஒரு சேஞ்ச் தான். எப்படி சொல்லலாம், கிரவல் ரோட்ல கல்லுமண்ணு ரோட்ல போன சனங்கள் இப்ப கார்பெட் ரோட்ல போயினோம் என்று சொன்னால் தட் இஸ் அ சேஞ்ச். கிரவல் ரோட் பிகம் அ கார்பெட் ரோட். அப்ப அதான் அந்த சேஞ்ச். அந்த சேஞ்ச் அடைவதில் உங்களுக்கு தெரியும் மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஒரு கிரவல் ரோட் கார்பெட் ரோட்டா அல்லது ஒரு ஆர்டினரி ரோட் ஹைவே ரோட்டா வர்றதுன்றது ஒரு சேஞ்ச். அது சும்மா வராது, சரியான முறையில அது மேனேஜ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ரைட்? அப்ப நாங்கள் அதை கிரவல் ரோட் என்ற நிலைமையில இருந்து கார்பெட் ரோட் என்ற நிலைமைக்கு அந்த வீதியை மாத்துகின்ற அந்த சேஞ்சில பலர் ஈடுபட்டிருப்பார்கள், பலர் பங்களிப்பு செய்திருப்பார்கள், பலருடைய இணைப்பு அதுல இருந்திருக்கும். இவ்வாறான பல இந்த சேஞ்ச் இருக்க போகும். இதை சரியான முறையில முகாமை செய்வதை நாங்கள் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம். அவை சேஞ்ச் என்னன்னு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்து எங்கட கண்டெக்ஸ பொறுத்த வரையில எங்கட கண்டெக்ஸ் என்று நாங்கள் கதைக்கிறது ஒரு திட்டமிடல் அபிவிருத்தி சார் விடயங்களை திட்டமிடுகின்ற ஆட்களாக, பணியாளர்களாக, முடிவெடுக்கிற ஆட்களாக இருக்கிற நாங்கள் இத எவ்வாறு கருதுறோம் என்றதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போறோம், இந்த மாற்றம் என்ன விளைவை எங்களுக்கு தரும் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. ரைட்? முக்கியமாக 4Ps என்று நாங்க சொல்லுவோம். ப்ராஜெக்ட், பர்பஸ், பர்டிகுலர்ஸ் அண்ட் பீப்புள். ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு முதலாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்க வேண்டும், ஒரு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். ப்ராஜெக்ட். பர்பஸ், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும்.
அது சார்ந்த பர்டிகுலர்ஸ் அம்சங்கள், அது தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கலாகி இருக்க வேண்டும். ஃபைனலி அந்த ப்ராஜெக்டின் பெனிஃபிஷரியா பீப்புள். பீப்புள்ன்றது நாங்க சொல்ற சாதாரண மக்கள் இல்ல, எனிவன் கேன். பீப்புள்ன்றது ஒரு மாணவர் குழுமமாக இருக்கலாம், ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குழுமமாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ரீதியில மீனவர்களை அடிப்படையாக கொண்ட ப்ராஜெக்டா இருக்கலாம். இன்னும் ஒரு கட்டத்துல நாங்கள் பார்க்கல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் செய்திருப்போம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக. தீஸ் ஆர் த பீப்புள், ரைட்? அப்ப பீப்புள்ன்றது இதுதான் எங்களுடைய வித்தியாசமான இலக்கு குழுக்கள். இவர்களை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த சேஞ்சஸ கொண்டு வர முயற்சிக்கிறோம். யாருக்காவது தெரியுமா ப்ராஜெக்ட் என்ன, ப்ரோக்ராம் என்ன? ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரோக்ராம் சம்டைம் வெரி பேசிக். யாராவது சொல்லலுமா எனக்கு? நான் தனியா காய்ச்சி கொண்டிருக்காம நீங்கள் யாராவது என்ன ஐடியா வச்சிருப்பீங்க? ப்ராஜெக்ட் என்ன, ப்ரோக்ராம் என்ன? யாராவது தெரிஞ்சாக்கள் அல்லது இதுக்கு முதல் நீங்க செஷன்ல இருந்து ப்ரோக்ராம்ஸ்ல இருந்துதான் சார். ப்ராஜெக்ட் வந்து தனியா பிரிஞ்சு வரும். ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் ஒரு ப்ராஜெக்டா எடுக்கலாம். ஓகே, அத மற்ற மாதிரி சொன்னா ப்ராஜெக்ட்ஸ்கள் கணக்க சேர்ந்தா ஒரு ப்ரோக்ராம் இல்லையா மிஸ்? அப்படி சொல்லலாமா? ஆம் சார். யா, அப்ப ப்ராஜெக்ட்ஸ்கள் நிறைய சேர்ந்துச்சென்றால் அது ஒரு ப்ரோக்ராம். அப்ப ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த லெவல் ப்ரோக்ராம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்கள் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு, ரைட்? அப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ்கள் தனித்தனியா நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நான் முதல் சொன்ன உதாரணத்தையே பார்க்கலாம். ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் வீட்டு மலசல கூடத்தை செய்ய வேணுமெண்டா வெறுமனே மலசல கூடத்தை மட்டும் செய்யக்கூடாது, ரைட்? இது ஒரு ப்ரோக்ராம், ரைட்? அப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கம்யூனிட்டி வாட்டர் ப்ரோக்ராம் என்று வச்சுக்கொள்ளுவோம். கம்யூனிட்டி வாட்டர் ப்ரோக்ராம். இந்த கம்யூனிட்டி வாட்டர் ப்ரோக்ராமுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் இப்படி வச்சுக்கொள்வோம், வாட்டர் சப்ளை. வாட்டர் சப்ளை ஒரு நீர் மூலதனத்துல இருந்து நீரை எடுத்து அத பியூரிபிகேஷன் பண்ணி ஏதோ அத சுத்திகரிச்சு அத டேங்க்ல அடிச்சு டேங்க்ல இருந்து பிறகு பைப் லைனிங் கொடுத்து எல்லா வீடுகளுக்கும் ஹவுஸ் கோல் கனெக்ஷன் கொடுக்கிறது. இது ஒன் ப்ராஜெக்ட் அண்டர் த கம்யூனிட்டி சானிட்டரி ப்ரோக்ராம். ரெண்டாவது, தண்ணி மட்டும் கொடுத்தா காணுமா? இனி சனத்துக்கு டாய்லெட் கொடுப்போம். அப்ப வீடு வீடு அசஸ்மெண்ட் செய்து யாரோட வீட்டுக்கெல்லாம் மலசல கூடம் இல்லையோ அதைக்கு மலசல கூடங்களை கட்டி கொடுக்கிறது. அப்ப டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாவது ப்ராஜெக்ட். அப்ப முதல் ப்ராஜெக்ட் வாட்டர் பிளான்ட் அண்ட் ஹவுஸ் கோல் கனெக்ஷன், தண்ணிய ஒரு மூலத்துல இருந்து எடுத்து அதை சுத்திகரிச்சு டேங்குக்கு அடிச்சு அதை வீடுகளுக்கு கொடுக்கறது ஒரு ப்ராஜெக்ட். ரெண்டாவது, வீடுகளுக்கு டாய்லெட் இல்லாத வீடுகளுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறது ஒரு ப்ராஜெக்ட். அப்ப இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம். இது மட்டும் இருந்தா காணுமா? இதை விட வேற ஏதாவது ப்ரோக்ராம் போடணுமா? சாரி, ப்ராஜெக்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே. ஆறாவது, வெரி குட், ரைட்? ஹைஜீன் ப்ரமோஷன், ரைட்? அது அவேர்னஸா இருக்கலாம், எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். அவேர்னஸ் என்றது ஒரு ஆக்டிவிட்டி. பட் ஹைஜீன் ப்ரமோஷன் இல்லையா? தண்ணியை எப்படி பாவிக்கிறது, டாய்லெட்டை எப்படி பாவிக்கிறதுன்றதையும் ஜனத்துக்கு சொல்லி கொடுக்கணும். தண்ணியையும் டாய்லெட்டையும் மட்டும் கொடுத்தா பத்தாது, அதை எப்படி பாவிக்க. அப்ப அந்த அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கலாம், எடுகேஷன் கொடுக்கறதா இருக்கலாம், ஹைஜீன் ப்ரமோஷனா இருக்கலாம், சவுக்காரம், காப்பி, பிரஷ் வேண்டி அப்படித்தான் நாங்க பழக்கி வச்சிருக்கிறோம். எல்லாம் கொண்டு கொடுப்போம், கழுவி விடுறதுல தவிர மற்ற எல்லாம் செய்வோம். That's a project. அடுத்த ப்ராஜெக்ட், ரைட்? வெரி சிம்பிள், ரைட்? அப்ப வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம், வீடு வீடா பைப் லைன், ஹவுஸ் கோல் கனெக்ஷன், ஒன் ப்ராஜெக்ட். பிறகு வீடுகளுக்கு அசஸ்மெண்ட் செய்து இல்லாத ஆட்களுக்கு செப்டிக் டேங்க், சானிட்டரி லெட்ரின்,
டாய்லெட் கட்டி கொடுக்குறோம், 2வது ப்ராஜெக்ட். தண்ணியையும் கொடுத்து டாய்லெட்டையும் கட்டி கொடுத்ததும் பார்த்தாம இப்ப என்ன செய்யறோம், சவுக்காரம், பிரஷ், காப்பி கண்டு அசிஸ்டன்ஸ், அது இன்னொரு ப்ராஜெக்ட். ரைட், இப்ப தண்ணி இருக்குது, டாய்லெட் இருக்கு, சவுக்காரம், காப்பிக்கு எல்லாம் கொடுத்து பிரஷ் எல்லாம் கொடுத்துருக்கு. இனி அடுத்து சனத்துக்கு அவேர்னஸ் கொடுக்கிறோம், அல்லது எடுகேஷன், ஹெல்த் எடுகேஷன் கொடுக்கிறோம். எப்படி கை கழுவுறது, சவுக்காரம் போட்டு எப்படி கை கழுவுறது பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருப்பாங்க, எப்படி கை கழுவுறது, கை கழுவுறத கூட சொல்லி கொடுக்குறோம். ரைட், அப்ப இந்த இவ்வளவு ப்ராஜெக்டும் சேர்ந்தா ஒரு ப்ரோக்ராம், கம்யூனிட்டி பேஸ்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ரோக்ராம். கம்யூனிட்டி பேஸ்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ரோக்ராமுக்குள்ள இப்படி பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ரைட், சிலருக்கு இது கிளியரா இருக்கும் ஏற்கனவே, சில ஆக்கள் புதுசு. அப்ப அவைக்காகத்தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரொஜெக்ட் என்ன, ப்ரோக்ராம் என்னன்றதை விளக்கப்படுத்துறேன். அப்ப ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. இந்த பர்பஸ்கள் எல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு இந்த சேஞ்சஸ கொண்டு வர்றதுக்கு முதன்மைப்படுத்து. அது மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் பர்டிகுலர்ஸ், முக்கியமான அம்சங்கள், அந்த நடத்தை செயல்முறை அல்லது முடிவுகள்ல, நடைமுறைகள்ல என்ன மாற்றப்பட வேணும் என்ற விஷயம் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கும். அது போல பீப்புள், இலக்கு குழுக்கள் இதுல இருப்பினம். பர்டிகுலர்லி நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி கம்யூனிட்டி பேஸ்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட்ல யாரு பீப்புள், அந்த குறித்த கிராம சேவையாளர் பிரிவுல இருக்கிற பொருத்தமான மலசல கூட வசதி இல்லாத மக்கள், அவர்கள் தான் எங்கட பீப்புள் இதுல. ரைட், இப்ப ஒரு கிராமத்தை எடுத்தோம்னா அதுல எல்லாரும் மலசல கூட வசதி இல்லாம இருக்க மாட்டோம். ஒரு சிலர் தான் திறந்த வெளி மலங்கழித்தல செய்யறாக்களா இருந்தா அவைக்கு மட்டும்தான் அந்த செயற்திட்டம் சேஞ்ச ஏற்படுத்துறதுக்கு மலசல கூட வசதியை கொடுக்கப்ப அதை மட்டும்தான் எங்களுக்கு இதுல பீப்புளா இருக்கு. These are the 3 main P's. Right, project, purpose, particular and people. திட்டம், நோக்கம், செயற்திட்டம் சாராம்சங்கள், அடுத்தது அதனுடைய மக்கள். அப்ப எங்கட கண்டெக்ஸ்ல நான் சொல்ற விஷயம் என்ன, ஒரு திட்டமிடல் பணியாளராக நீங்கள் இனி வரும் காலங்களிலேயோ அல்லது இப்பவேயோ நீங்கள் இந்த திட்டமிடல் துறை சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் கவனத்துல கொள்ற மிக முக்கியமான 4 விடயங்கள். The main 4 P's: project, purpose, particulars and the people. Right. இப்ப நாங்கள் அத 5 மிக முக்கியமான சேஞ்சஸுக்குள்ள நாங்கள் பார்ப்போம். இப்ப நாங்கள் ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் செயற்படுகின்ற பொழுது இந்த செயற்திட்டத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 வகைகள், 5 விதமான சேஞ்சஸ் இருக்கு. தனியா ஒரு சேஞ்சஸ் இல்லை. ரைட், அப்ப ஒரு 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 செயற்திட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு நடத்துகின்ற பொழுதோ அல்லது திட்டமிடுகின்ற பொழுதோ நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 5 விஷயங்கள் இருக்கு. என்ன அந்த 5 மாற்றங்கள் என்று பாத்தீங்கன்னா, முதலாவது ஆர்வத்தில ஒரு மாற்றம். ஆர்வம், எங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் தேவைதான் என்கின்ற அந்த ஆர்வம் அந்த குறிப்பிட்ட பங்குதாரர்களுக்கு இருக்க வேணும். செய்கிற எங்களுக்கும் இருக்க வேணும், பயனை பெறுகின்ற ஒவ்வொரு பங்குதாரர்களுக்கும் இருக்க வேணும். இந்த செயற்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது உதவுனர்களாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்திலே ஒரு சேஞ்ச் வர வேண்டும். ஏனோ தானோண்டு இருக்கக்கூடாது, வாரத செய்து போட்டு போகட்டும் அல்லது இப்படியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத ப்ராஜெக்டுகள் உரிய காலகட்டங்கள்ல நிறைவு செய்யப்படாது, அல்லது நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் சரியான பயனுறுதியை பெறாது. இப்படி பல விடயங்களை நாங்கள் அதுக்குள்ள பார்க்கலாம். ஆகவே த சப்ஜெக்ட் பார்ட்டிஸ், இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களாக இருக்கணுமோ எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்துல ஒரு மாற்றம் ஏற்படப்பட வேண்டும். அடுத்தது அர்ப்பணிப்புல ஒரு மாற்றம். பங்குதாரர்கள் சார்ந்த திட்டத்தின் இலக்குகளுக்கு தங்கள் ஆதரவை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே அது சார்ந்த ஒரு கமிட்மெண்ட், அர்ப்பணிப்புல ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அடுத்தது உரிமை உணர்வு, ஓனர்ஷிப், எங்கட என்ற ஒரு உரிமை வர. சில இடங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கோம், எத்தனையோ பேருக்கு
வீடு கட்டி கொடுத்துருக்கு, ஆனா வீட்டுல ஆக்கள் இல்லை. ரைட்? சில இடங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கிறோம் கடந்த காலங்கள்ல நடைபெற்ற செயற்பாட்டு திட்டங்கள்ல திட்டங்கள்ல வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு. சில பிரதேசங்கள்ல வீடுகள் உண்மையிலேயே மிகவும் வசதியான வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு, ஆனா அங்க யாரும் ஆக்கள் இருக்கிறதில்ல. ஆகவே அங்க ஓனர்ஷிப் இருக்காது. அப்ப வீடு வந்திருக்குது அந்த இடத்துல, பட் அங்க ஓனர்ஷிப்ல சேஞ்ச் வரல. ரைட்? அப்ப மேபி நாங்க முதலாவதா பார்த்த இன்ட்ரெஸ்ட் கூட அங்க இருந்திருக்கல. ஏனோ தானோன்னு நாங்கள் ப்ரொஜெக்ட முடிச்சிருக்கிறோம், ஆகவே செய்த எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதை வாங்குற சனத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. நாங்கள் எனிவே எங்கட இன்ட்ரெஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதை வாங்குறவர்கள் இன்னும் அந்த இடத்துக்கு சேரல. ஆகவே இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சேஞ்ச் வரையில, கமிட்மெண்ட்ல சேஞ்ச் வரையில, ஓனர்ஷிப் இப்ப அங்க இல்ல. அடுத்தது நிறுவனமயமாக்கல், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன். அதுல ஒரு மாற்றம் வர வேண்டும். ரைட்? அப்ப இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய நிறுவன அமைப்புகள், கொள்கைகள், அந்த உடன்படிக்கைகள், இந்த விடயங்களையும் சேஞ்சஸ் இருக்க வேண்டும். அடுத்தது நடத்தை மாற்றம், பங்குதாரர்கள்னு நோக்கங்களோட ஒத்து போகிற வகையில இந்த பிஹேவியர்ல சேஞ்சஸ் வர வேண்டும். அப்ப இதுதான் மிக முக்கியமானது. எங்களுடைய இந்த 4Ps, 4 முக்கியமான ப்ராஜெக்ட், பர்பஸ், நாங்க முதல் பார்த்த விஷயம், particulars and the people, இந்த 4 விடயத்திலையும் இன்ட்ரெஸ்ட், கமிட்மெண்ட், ஓனர்ஷிப், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் பிஹேவியரல் சார்ந்த சேஞ்சஸ் வருவது மிகவும் முக்கியமானதாக இருக்கு. நடத்தை மாற்றம், நடத்தை மாற்றம் என்ற விஷயத்தை ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். நடத்தை மாற்றம் என்றா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனி ஐடியா? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நடத்தை மாற்றம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? நடத்தை மாற்றம் நாங்கள் ஒரு செயற்திட்டத்தையோ அல்லது ஒரு நிகழ்ச்சி திட்டத்தையோ, செயற்திட்டம் என்றது ப்ரொஜெக்ட், நிகழ்ச்சி திட்டம் என்றது ப்ரோக்ராம். அப்ப செயற்திட்டத்தையோ அல்லது பல செயற்திட்டங்கள் கொண்ட ஒரு நிகழ்ச்சி திட்டத்தையோ செய்கிற பொழுது பிஹேவியரல் சேஞ்ச் என்றது என்ன? மக்கள் இப்ப ஓப்பன் டாய்லெட்டை பாவிக்கிறத விட்டு இப்ப டாய்லெட்டை கட்டி கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு ஹைஜீனான பழக்கத்துல இப்ப டாய்லெட்டை யூஸ் பண்ண சரியான முறையில பயன்படுத்துறது நடத்தை மாற்றத்துக்குலாம் வேற பண்ணி நினைக்கிறேன் சார். வெரி குட். ரைட்? அதை சரியான முறையில விளங்கிக் கொள்றது அல்லது நடத்தை மாற்றத்துக்குள்ள வேற. ரைட்? வெறுமனே டாய்லெட்டை பாவிச்சு சவுக்காரம் போட்டு கை கழுவுற இந்த பிஹேவியரல் மட்டும் இல்ல. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த நீங்கள் அதை சொன்னதுனால மக்கள்ல இப்படியான ஒரு பிஹேவியர் வந்தால இப்ப நாங்கள் இந்த செயற்திட்டத்தை முடிச்ச பிறகு எங்களோட செயற்திட்டத்தின் மதிப்பாய்வு சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க போன நேரம் ஒரு வீட்டுல இல்ல 2-3 வீட்டுல இந்த விஷயத்த நாங்க பார்த்த. நாங்கள் மொத்தமா நாங்கள் 700 குடும்பத்துக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன செயற்திட்டத்தை சொல்றேன்னா அந்த உதாரணத்தை, அதாவது அது ஒரு கடலோர சமூகம், கடற்கரையில இருக்கிற மக்கள். அப்ப அவங்களுக்கு தான் நாங்கள் இந்த சமூக அடிப்படையிலான சுகாதார திட்டத்தை, கம்யூனிட்டி பேஸ் வாட்டர் அண்ட் சானிடேஷன் நிகழ்ச்சி திட்டத்தை செய்த நாங்கள். அதுல ஆசிய அபிவிருத்தி வங்கியும் நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஆசிய அபிவிருத்தி வங்கியும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையும் சேர்ந்து டியூப்வெல் அடிச்சு அதுல இருந்து பியூரிபிகேஷன் வாட்டரை பாதுகாப்பான குடிநீராக்கி அதை டேங்குக்கு ஏத்தி டேங்க்ல இருந்து வீடுகளுக்கு பைப் லைன்ல கொடுத்தது. இது ஒரு ப்ராஜெக்ட். 2வது சர்வதேச செம்பிறை சங்கங்களின் சம்மேளனம், IFRC என்று நாங்க சொல்லுவோம். IFRC ஒத்துழைப்போட வீடுகளுக்கு மலசலக்கூடம் கட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு இந்த கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ், சமூக மட்ட தொண்டர்களை பயிற்றுவிச்சு இவர்களுக்கான இந்த நடத்தை மாற்றங்களை செய்து பாடசாலைகள்லையும், ஏன்னா சமூக மண்ணிக்க பாடசாலைகளும் வீடுகளும் அடங்கும் தானே. அப்ப பள்ளிக்கூடங்கள்லையும் சிறுவர்களோட இந்த வேலை திட்டத்தை செய்கிறோம். அதே மாதிரி சமூக மட்டங்கள்லையும் இந்த நீங்க சொன்ன மாதிரி சவக்காரம் விட்டு கை கழுவுறது எப்படி, சாப்பாடை இலையான் வைக்காம மூடி வைக்கிறது எப்படி என்று நிறைய அது ஒரு
ஹெல்த் எடுகேஷன் ப்ராஜெக்ட். இப்படி எல்லாம் செய்து எல்லாம் நடக்குது. மிகவும் வெற்றிகரமாக இந்த செயற்திட்டம் போகல இந்த 700 குடும்பத்துல 3-4 குடும்பத்தை நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம். சில வெரி லக்ஸரியஸ் வடிவான இந்த டாய்லெட்டுக்குள்ள மண்ணை போட்டு நிரப்பி ஒரு குடும்பம் விறகடுக்கி வச்சிருந்து ஃபுல்லா டாய்லெட் முழுக்க மண்ணை போட்டு மூடிட்டு விறகடுக்கி வச்சிருந்துச்சுன்னா ஏனுமா அப்படி செய்து வச்சிருக்கிறீங்க, என்னையா நடந்தது, இவ்வளவு காசு செலவழிச்சு உங்களுக்கு டாய்லெட் கட்டி தந்திருக்கிறோமே என்று கேட்க அவர் சொல்லிச்சுன்னா, மேரிக்கு விறகு நினையாம இருந்தா தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இப்ப மேரிக்கு விறகு வேணும், அப்ப விறகு அடுக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை, அப்ப நாங்கள் இதுக்குள்ள விறகு அடுக்கி வச்சோம்னு சொல்லிச்சோம். இதுவும் ஒரு சனத்தின் பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் வரும். விறகு அடுக்கிறதுக்கு இவ்வளவு பெருமதி வாய்ந்த ஒரு டாய்லெட்டை பேசனுக்குள்ள மண்ணை போட்டு நிரப்பி போட்டு விறக கொத்தி அடுக்கி பொச்சு மட்டை சிரட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருந்தது ஒரு வீட்டுல. இது ஒரு வீடு. ரெண்டாவது சேம் அதே மாதிரி உமிய போட்டு நிரப்பிட்டு ஒரு அலிசேஷன் நாயை அதுக்கு விட்டு வளர்த்துச்சுன்னா இப்படித்தான் பீப்புள் பிஹேவியர் டிஃபரெண்ட் என்ன பார்க்கலாக்கள். நாங்க போய் வீடு பார்க்க போய்க்கல பீப்புள் பிஹேவியர் அதுக்குள்ள அலிசேஷன் நாய் இருந்துச்சு. இன்னொரு வீடு அந்த வீட்டுல அது பெட்லாக் போட்டு பூட்டி கிடந்தது. நாங்கள் போய் பார்த்த நேரம் அது பாவிச்சதுக்கான எந்த அடையாளமே இல்லை. என்னையா செய்றீங்கன்னு கேட்க ஒரு வயசான ஐயா, அவர் அந்த கடல் தொழிலுக்கு போறவர். அப்ப அவர் சொன்னார் எனக்கு, தம்பி நீங்கள் இது கட்டி தந்து கொஞ்ச நாளைக்கு நான் இருந்து பார்த்தேன்டா சார், எனக்கு இதுல இருக்க எனக்கு மலம் வருதே இல்லை, எனக்கு இந்த கடற்கரை காத்து பட்டாத்தான் டாய்லெட் வார மாதிரி இருக்கும் தம்பி என்று சொன்னார். சோ பாருங்க, வேற வேற மக்கள் வேற வேற பிஹேவியர், ரைட்? அப்ப அவற்ற மைண்ட் செட் அப்படி இருக்கு. அப்ப அது மாற வேண்டும் இல்லையா? கடற்கரையில இருந்தா தான் எனக்கு மலம் வர்ற மாதிரி இருக்குன்றது ஒரு பிஹேவியர். அப்ப ஈவன் அப்ப பிஹேவியரல் சேஞ்ச்ன்றது வெறுமனே பிசிக்கலி சவுக்காரம் போட்டு கை கழுவுறதுல மட்டும் இல்லை, அது மென்டலியும் அந்த பிஹேவியர் அண்ட் அட்டிடியூட்ஸ் எல்லாம் மாற வேண்டி இருக்கு. ஒரு ப்ரொஜெக்ட்ஸ்ன்றது அதுதான். இது வெற்று கண்ணால சில விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும், சில இடங்களை பார்க்க முடியாமல் இருக்கு. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் அதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆகவே ஆர்வம், அர்ப்பணிப்பு, உரிமை உணர்வு, மற்றையது நிறுவனமயமாக்கல், நடத்தை மாற்றம் போன்ற விஷயங்கள் முக்கியமாக. அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போனோம்னு சொன்னா, மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறது இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு கவனத்துல கொள்றோம் என்றது அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் அவற்றையும் கவனத்துல கொள்ள வேண்டும். ஆர்வம் சார்ந்து, உரிமை சார்ந்து, அர்ப்பணிப்பு சார்ந்து, நிறுவனமயமாக்கல் சார்ந்து, நடத்தை மாற்றம் சார்ந்து நாங்கள் இந்த விஷயத்த கவனிப்பதாக இது இருக்கு. அப்ப இந்த சேஞ்சஸும் இந்த செயற்திட்டங்களுக்கு கூடாக நாங்கள் பார்க்கணும். சில விஷயங்கள் வெற்று கண்ணுக்கு தெரியாது, தொற்றுணர முடியாத மாற்றங்களாக இருக்கும் இல்லையா? மலசல கூடம் இல்லாத ஒரு வீட்டுக்கு மலசல கூடம் வந்தா நாங்கள் அதை வெற்று கண்ணால பார்க்கலாம். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு இந்த மலசல கூடத்தை தான் பயன்படுத்த வேணும் என்ற மனநிலை வந்திருக்கா வரையிலையான்றது எங்களோட வெற்று கண்ணுக்கு பார்க்க தெரியாது. அவை அந்த விஷயத்தையும் நாங்க கவனத்துல கொள்ளுவேன். அப்ப வெற்று கண்ணுக்கு தெரியக்கூடிய மாற்றங்களையும் எங்களுடைய செயற்திட்டமிடலில் ஒரு திட்டமிடல் பணிய செய்கிற நாங்கள் ஒரு சேஞ்ச கதைக்கிற பொழுது பயன்படுத்த வேணும். அட் த சேம் டைம் இந்த சேஞ்ச ஆர்வம், அர்ப்பணிப்பு, உரிமை உணர்வு, நிறுவனமயமாக்கல், நடத்தை மாற்றம் போன்ற பல விஷயங்கள்ல பார்க்கலாம். ஆகவே நான் சேஞ்ச் என்ற விஷயத்திலேயே நான் உங்களுக்கு விளவத்தையும் சொல்றேன். ஏனென்றா அப்பத்தான் உங்களுக்கு தெரியும் தியரி ஆஃப் சேஞ்ச் என்றா என்னன்றதை விளங்க. இந்த சேஞ்சினுடைய அடிப்படைகள் பல விடயங்களாக இருக்குதுன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவே. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் மாற்ற முகாமைத்துவம், மாற்ற கோட்பாடு.
மாற்ற முகாமைத்துவம் என்றது மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்ச், மாற்ற கோட்பாடு என்றது தியரி ஆஃப் சேஞ்ச். இது ரெண்டும் ஒரே எண்ணக்கருவா அல்லது வேறு வேறு எண்ணக்கருவா? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், தியரி ஆஃப் சேஞ்ச், என்ன நினைக்கிறீங்க? அதாவது சரி பிள்ளையில நாங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதான் ஞாபகம் நிற்கும். என்ன நினைக்கிறீங்க? உங்களோட அபிப்பிராயம் என்ன? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாற்ற முகாமைத்துவமும் தியரி ஆஃப் சேஞ்ச் மாற்ற கோட்பாடு ரெண்டும் ஒரே வரைவிலக்கணம், ஒரே விடயமா அல்லது வேறு வேறு விஷயமா? மாற்று முகாமைத்துவத்தினூடாக மாற்ற கோட்பாடுகள், முகாமைத்துவத்தினூடாக மாற்ற கோட்பாடுகளை ஏற்படுத்தல். தேங்க்யூ சார். வேற யாராவது? வேற யாராவது? இப்ப சார் சொன்னதை மற்ற ஆக்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையா? இல்ல அப்படி இருக்காது. இப்பதானே உலகம் வேகமா இருக்கு. ஏஐல சில விஷயங்கள் ஏஐக்கும் புரியாது. நேரத்தை கருத்துல கொண்டு நான் மினக்கடையில சார் சொன்ன விஷயத்த வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. மாற்ற முகாமைத்துவத்தை மேற்கொள்ளுவதற்கு மாற்ற கோட்பாடு என்பது ஒரு பகுதி. அப்ப மாற்ற முகாமைத்துவம் என்பது ஒரு நீண்ட செயற்பாடு, லாங் ப்ரோசஸ். மாற்ற முகாமைத்துவம் என்றது ஒரு ஆரம்பம் இருக்கும், அது தொடர்ச்சியாக ஒரு 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 தொடர்ச்சியான ஒரு விடயமாக இருக்கும். மாற்ற முகாமைத்துவம் என்றது மாற்ற முகாமைத்துவத்துக்கு ஒரு 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 தொடக்க புள்ளி இருக்கும், அது தொடர்ச்சியான ஒரு வடிவத்துல நடந்து கொண்டிருக்கும். இதை செய்யறதுக்கான ஒரு 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 கருவிதான் இந்த மாற்ற கோட்பாடு. அப்ப மாற்ற கோட்பாடு என்பது மாற்ற முகாமைத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான ஒரு அடிப்படை விடயமாக காணப்படுது. அப்ப தியரி ஆஃப் சேஞ்ச் இருந்தால்தான் நாங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை செய்யலாம். அப்ப தியரி ஆஃப் சேஞ்ச் என்ற விஷயம், மாற்ற கோட்பாடு என்ற விஷயத்தை நாங்கள் சரிவர செய்தமாக இருந்தால் மாற்ற முகாமைத்துவம் சரிவர நடக்கும். ஆகவே ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்றது நீண்ட செயற்பாடு என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப ஒரு 10 வருஷ ப்ரோக்ராம் ஒன்று நாங்க செய்ய போறோம் என்றால் அதுக்குள்ள பல ப்ரொஜெக்ட்ஸ்கள் இருக்குது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் வடிவமைப்பதற்கு மாற்ற கோட்பாட்டை பயன்படுத்துவோம். அப்ப இந்த மாற்ற கோட்பாடு என்பது ஒரு குறுகிய ஒரு கருவியாக, ஒரு டூலாக எங்களுக்கு இருக்கும். அது ஒரு நீண்ட மாற்ற முகாமைத்துவத்தை செய்யறதுக்கான ஒரு அடிப்படை பேஸ். கிளியரா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? விளங்கினா விளங்கிட்டேன்னு சொல்லுங்க, விளங்கலைன்னா விளங்கலைன்னு சொல்லுங்க. என்னன்னா இது தெரியாம நீங்க அடுத்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா வெரி கிளியர், ரைட்? அப்ப மாற்ற கோட்பாடுன்றது இந்த தியரிய நாங்கள் 10 வருஷ ப்ராஜெக்டுக்கு இப்பயே போட்டுருவோம். அப்படி ஒரு தியரி இருந்தா தான் அந்த 10 வருஷமும் இந்த ப்ராஜெக்ட் சரியா போகுதா இல்லையான்றத இந்த தியரியை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் கவனிக்க போறோம். ஆகவே மாற்ற முகாமைத்துவம் என்பது, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்றது லாங் ப்ரோசஸ். மேபி 2-year project, 3-year project, 5-year program, 10-year program, 15-year program, இப்படி கூட இருக்கலாம். தட் இஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். பட் இந்த 15-year 15 வருஷ ப்ரோக்ராம நாங்க பிளான் பண்றதுக்கு இன்றைக்கே இப்பயே நாங்கள் ஒரு தியரி ஆஃப் சேஞ்ச், ஒரு மாற்ற கோட்பாட கற்பனையில டெவலப் பண்ணி வச்சிருப்போம், டிசைன் பண்ணி வச்சிருப்போம், பிளான் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிளான் 15 வருஷத்தின் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க போட்ட பிளானின் படி இது நடந்து கொண்டிருக்குதா, நாங்க போட்ட திட்டத்தின் படி இது நடந்து கொண்டிருக்குதா என்றதை நாங்கள் கவனிச்சு பார்க்கிறது தான் மாற்ற முகாமைத்துவம். அது ஒரு நீண்ட கால செயற்பாடு. அதை செய்யறதுக்கு நாங்கள் ஏலவே போட்டு வச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் மாற்ற கோட்பாடு. கிளியரா இருக்குன்னு நம்புறேன். ரைட்.
திஸ் இஸ் அ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஒரு மாற்று கோட்பாடை நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு பல விடயங்கள் உள்ளடக்கலாக இருக்கு. ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்றது ஒரு ப்ரோசஸ். சேஞ்ச் என்றது இட்ஸ் நாட் அன் ஆக்ட். உடனே நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஆக்டா உடனே நடக்கும். பட் இட்ஸ் அ ப்ரோசஸ், ரைட்? ஒரு தொடர்ச்சி. சேஞ்ச்ன்றது ஒரு தொடர்ச்சியாக நடக்கும். அப்போ ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சரியான நேரத்துல சரியான வளங்களை பயன்படுத்தி சரியான திட்டமிட்டு சரியான விடயங்களை உள்வாங்கி சரியான ஆளணிய பயன்படுத்தி சரியாக உரிய நேரத்துல அதை அடையிறது. இப்படி பல விஷயங்கள் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல உள்ளடக்கி இருக்கு. ஆகவே இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸுக்கு மிக முக்கியமாக நாங்கள் கதைக்கிறது, இந்த ப்ரோசஸ நாங்க செய்யறதுக்கு நேரத்தை தான் நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கொள்வோம். டைம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ப்ரொஜெக்ட் என்று சொன்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் டேட், ப்ரொஜெக்ட் எண்ட் டேட். ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் டேட், ப்ரொஜெக்ட் எண்ட் டேட். இது ரெண்டையும் காய்ச்சி போட்டுதான் மிச்சத்தை கதை பண்ண. எப்ப தொடங்குது, எப்ப முடியுது, இது ரெண்டையும் முதலாவது தீர்மானிச்சு போட்டுதான் மிச்ச விஷயங்களை பற்றி கதைப்போம். அதனாலதான் ப்ரொஜெக்ட்ஸ் என்றது works with the time. எப்ப தொடங்குது, எப்ப முடியுது. So within that period, அந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள அல்லது குறிப்பிட்ட கால பகுதியில கால எல்லைக்குள்ள நாங்கள் என்னென்னத்தை செய்ய போறோம் என்றத எங்களுக்கு தியரி ஆஃப் சேஞ்ச் ஹெல்ப் பண்ணும் கண்டுபிடிக்கிறது. அவை ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தொடக்க புள்ளிக்கும் நிறைவு புள்ளிக்கும் அல்லது அதன் தொடர்ச்சிக்கும் இடையில இன்பிட்வீன் வரக்கூடிய இந்த விடயங்களை கையாளுறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பல விடயங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செயற்திட்டத்தை முன்மொழிப்பவர்கள் இருப்பினும், இந்த பிரச்சனையை இனங்காண்றவர்கள் இருப்பினும், அதுக்கு தேவையான செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்துபவர்கள் இருப்பினும், பங்குதாரர்கள் இருப்பினும், வளதாரர்கள் இருப்பினும், இப்படி பல விஷயங்கள் உள்ளடக்கப்படும். இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முக்கியமான பொறியாக நாங்கள் தியரி ஆஃப் சேஞ்ச பயன்படுத்தும். ஆகவே இனி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் எப்பவும், why it is a project, start and end. ஒரு ஸ்டார்ட்டும் ஒரு எண்டும் இருக்கிறதுனால, வித்தின் டைமுக்குள்ள நாங்கள் கதைக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் ப்ராஜெக்ட். அதுக்கு பிறகு டைமை கதைச்சு போட்டுத்தான் நாங்கள் மிச்ச விஷயங்களை டிசைன் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், ப்ராஜெக்ட் எடுத்தோன்னு எப்ப ஸ்டார்ட் பண்ணது எப்ப முடியுது, அல்லது இந்த ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணது எப்ப முடிஞ்சது, ரைட்? அநேகமாக இந்த சொற்கள் நாங்கள் நிரந்தரமாக கேட்டிருக்கோம். அல்லது எப்ப இந்த ப்ராஜெக்ட் முடியும், இப்ப எவ்வளவு காலம் முடிஞ்சிருக்குது, இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு, இன்னும் என்ன செய்ய போறோம், இப்படித்தான் கதைப்பினோம். ப்ராஜெக்ட் மீட்டிங்ஸ்களுக்கு போன ஆக்களுக்கு தெரியும். மீட்டிங்ஸ்கள்ல முந்தித்தான் மீட்டிங்ஸ்களுக்கு போகணும். இப்ப மீட்டிங்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்ல வருது தானே. அப்ப என்ன கதைக்கணும்ன்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம். Right, that is the change management of process. Right. இப்ப நாங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் what is the management of change. Right? மாற்ற முகாமைத்துவம் என்பது புதிய செயல்முறைகள், புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது வேலை செய்யும் முறையை பயன்படுத்தி ஒரு நிறுவன மாற்றத்தை திட்டமிட்டு ஆதரவு வழங்கி அதை செயற்படுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு விடயமாகும். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்றது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். கிரவல் ரோட் டேர் ரோட்டா மாறுதுண்டா கிரவல் டிரான்ஸ்போர்ட், கிரவல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அந்த பாத்வே கார்பெட் ரோட்டா மாறுற அந்த சேஞ்சுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கும், என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்தி இருப்போம், என்னென்ன ஸ்கில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், என்ன யார் பிளான் பண்ணினாங்க, யார் சப்போர்ட் பண்ணினாங்க, யார் இத நடைமுறைப்படுத்தினாங்க. ரைட்? திட்டமிட்டு ஆதரவு வழங்கி செயற்படுத்து. பிளான்,
சப்போர்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். இப்படியான விஷயங்கள் இதுல முக்கியமானது. தற்போதைய நிலையில இருந்து நாங்கள் விரும்புகின்ற எதிர்கால நிலைக்கு இதை நாங்கள் கொண்டு வர வேணும். அதுக்கிடையில ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை ரிஸ்க் என்று நாங்க சொல்லுவோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரைட், அல்லது ரிஸ்க் மிட்டிகேஷன். ஆபத்துக்களை இல்லாமல் செய்ய இயலாது, பட் குறைக்கலாம், ரைட். ஆபத்துக்களை இல்லாம செய்யறது, எலிமினேட் என்றது கொஞ்சம் கஷ்டம். சில ஆபத்துக்கள் எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில ஆபத்துக்கள் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியாமல். உதாரணத்துக்கு டித்வா சைக்ளோன் வந்து எங்களுக்கு தெரியாது, அது வரும் எப்ப வரும் என்ன செய்யும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப இது வந்து ஒரு ரிஸ்க். ஆனா நாங்கள் அதுல இருந்து எலிமினேட் பண்ணிடலாம், அது டித்வாவை எலிமினேட் பண்ணிடலாம், அது பட் மிட்டிகேட் பண்ணலாம். அதால வர்ற இம்பேக்டை வந்து மிட்டிகேட் பண்ணலாம். சரியான முறையில நாங்கள் அதை யோசிச்சிருந்தோம்னு சொன்னா, அதை யோசிக்கலன்னு சொன்னா கஷ்டம், எல்லாமே போய் சேர்ந்துடும். இப்ப இதுகளும் நாங்கள் மிக முக்கியம். இப்ப ஒரு செயற்திட்டத்தை வடிவமைக்கின்ற பொழுது அதுக்கு வரக்கூடிய ரிஸ்குகளையும் வரக்கூடிய ஆபத்துக்களையும் ஏலவே கதைக்கிற அந்த விஷயத்தை தான் நாங்கள் தியரி ஆஃப் சேஞ்ச் என்ற அந்த விஷயத்துக்களையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி. ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்கு எங்களுக்கு தியரி ஆஃப் சேஞ்ச் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. இப்ப தியரி ஆஃப் சேஞ்ச் அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் செய்யறோம். ஏனென்றால் இது ஒரு நீண்ட கால தொடர்ச்சியாக இருக்கு. சிம்பிள் எக்ஸாம், ஒரு சின்ன உதாரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவல் ரோட் எப்படி கார்பெட் ரோட் வர மாதிரி ஒரு சின்ன பலசரக்கு கடையில காசு வாங்கி கையால கொடுத்து கொப்பியில கணக்கு எழுதின ஐயா இப்ப பார்கோட் ரீடர்ல கம்ப்யூட்டர் மெஷின்ல பிரிண்ட் பண்ண போறேன். யூ see the change இல்லையா? இதுக்கு கூட அந்த மனுஷன் ஒரு நாள்ல ஓடி வந்து கம்ப்யூட்டரை பூட்டின உடனே பேனை எடுத்து கொப்பியில எழுதி வச்ச ஐயாட கடை வந்து இனி கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட மாட்டார், ரைட்? இட்ஸ் டேக் டைம். என்ன சொல்றேன், ஒரு சின்ன சில்லறை கடை வச்சு கணக்கு கொடுக்கல் வாங்கல்களை பேனை வச்சு கொப்பியில எழுதி கொண்டிருக்கிற ஒரு கடை முதலாளி இப்ப தன்னுடைய அந்த கடையில பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வர ஒரு கம்ப்யூட்டர் வச்சு பார்கோட் ரீடர் பிரைஸ டிடெக்ட் பண்ணினால் அது பில்லுல பிரிண்ட் பண்ணி வரும். அப்ப இப்ப ஐயாவுக்கு கொப்பியும் பேனையும் இல்லாம போகுது, புதிய டெக்னாலஜி வருது. ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வாங்கினால் அல்லது பார்கோட் ரீடர் மட்டும் வாங்கினால் காணும் என்று நாங்கள் இதை சொல்லலாது. இது முதல் அந்த ரிட்டைல் ஸ்டோர், ஒரு சில்லறை கடை வச்சிருக்கிற ஐயாக்கு முதல் அதுக்கு பழக்கப்பட வேணும், அவர் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேணும், அதுக்கு தேவையான ஆளடியும் அறிவும் அவருக்கு வர வேணும், அதுக்கு பிறகு அதுக்குரிய மெட்டீரியல்ஸை கொண்டு வர வேணும், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேணும், பிறகு பார்கோட் சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட வேணும், அதுக்கு பிறகு பார்கோட்டை காட்டினா பார்கோடை ரீட் பண்ணி பில்லிங்குக்கு போற அளவுக்கு வரணும். இந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு மிக முக்கியமாக நாங்கள் ஏலவே கதைச்ச விடயங்கள் உள்ளடக்கப்படும். அப்ப சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ன்றது இதுதான். நபர்கள் மட்டுமில்ல, தொழில்நுட்பம் மட்டுமில்ல, கட்டமைப்பு மட்டுமில்ல, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய மனப்பாங்கு எல்லாமே மாற வேண்டும். ரைட். மூன்றாவது விஷயம், வாட் இஸ் தியரி ஆஃப் சேஞ்ச்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாற்ற கோட்பாடு என்பது ஒரு திட்டம் அல்லது முயற்சி எவ்வாறு மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு ஏலவே நாங்கள் செய்து வைக்கின்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட விளக்கம். நாங்கள் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி ஒரு கோட்பாட்டை ஏலவே போட்டு வச்சிருவோம். அப்ப 15 வருஷ இந்த செயற்திட்ட மாற்றத்துக்கு நாங்கள் இப்பயே ஒரு தியரி ஆஃப் சேஞ்ச கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த தியரி ஆஃப் சேஞ்சில் வந்து என்ன செயற்பாடு செய்ய போறோம், அதனுடைய இடைநிலை விளைவுகள் என்ன, நீண்ட கால இலக்குகள் என்ன என்ற முக்கியமான விடயங்களையும் முன் அனுமானங்கள் என்றது அசம்ஷன்,
ரைட்? இது நடக்கும், இது நடக்காது, மாகாண சபை எலெக்ஷன் வரும், வராது, இந்த மாதங்கள்ல மழை வரும், வெள்ளம் வரும், வராது, பொருட்களுக்கு விலை கூடும், விலை குறையும், இப்படியான முன் அனுமானங்களும் நாங்கள் எதிர்வரும் 5 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை இப்பயே ஆய்வு செஞ்சோ கண்டறிஞ்சோ இந்த செயற்திட்ட மாற்றத்துக்கான ஒரு மாற்ற கோட்பாட்டை ஏலவே நாங்கள் கட்டமைச்சு அதை நாங்கள் விளங்கப்படுத்தவும் வேணும். அதுதான் ஒரு திட்டமிடல் பணியை செய்கிற எங்களுக்கு மிக முக்கியமானது. அப்போ ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுகின்ற எங்களுக்கு தியரி ஆஃப் சேஞ்ச் ஒரு முக்கியமான கருவி. இந்த கருவியை நாங்கள் சரிவர பயன்படுத்தினால்தான் நாங்கள் என்ன சேஞ்ச எப்ப ஏற்படுத்த போறோம், அதன் தொடக்கம் என்ன, முடிவு என்ன, இடையில என்னென்ன விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேணும், அறிக்கைப்படுத்த வேணும், ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேணும் என்றால் அதை உரிய நேரத்துல செய்யறது இந்த கருவி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு. தியரி ஆஃப் சேஞ்ச்ல மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிற விஷயம், மாற்ற கோட்பாட்டுக்கு மிக அடிப்படையானது ரிசோர்சஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு செய்யறதுக்கு ரிசோர்சஸ் தேவை. ரிசோர்சஸ் எத்தனை வகைப்படும்? யாராவது பட் அத ரிசோர்சஸ் வளங்கள் எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். ஆறு வகைப்படும். என்னென்ன? மேன் மெட்டீரியல், மேன் பவர், மேன் பவர், மெஷின், மேன் மெஷின் மெட்டீரியல், மெஷர்மெண்ட், மெத்தட். ஓகே, ஷூர். பேசிக்கலி நாங்கள் 3Ms plus 3Ms என்று சொல்லுவோம். ரைட்? 3Ms plus 3Ms என்று சொல்லுவோம். பேசிக்கலி 3Ms தான் முக்கியமானது. மணி, மேன் அண்ட் மெட்டீரியல். இந்த பேஸ அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் மற்ற விஷயங்களும் வரும். ஓகே, யாரும் கோவிச்சாலும் மேன் ஓ வுமன், என்ன மேன் ஓ வுமன், மேன் மட்டும் இல்லை, மேன் ஓ வுமன். ரைட்? அப்ப மிக முக்கியமான விஷயம் இதுதான். அப்ப எங்களை பொறுத்தவரையில நாங்கள் பார்க்கிற விஷயத்துல நினைக்கிறேன் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறேன். ரைட்? ஸ்கிரீன் விளங்குதானே உங்களுக்கு? ஹலோ, விளங்குது. ரைட். அப்ப அடிப்படையான ரிசோர்சஸ் மணி, மேன் ஓ வுமன், மேன் அண்ட் மெட்டீரியல். இது 3 முக்கியமான. மெஷர்மெண்ட்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இந்த இதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இன்கோர்பரேட் பண்ணுவோம். வெரி பேசிக், தீஸ் ஆர் த 3 திங்ஸ். அப்ப இந்த ரிசோர்சஸ் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்து பிளான் பண்ற விஷயம் வந்து எங்களுக்கு முக்கியமா ஆக்டிவிட்டியா இருக்கு. அப்ப ரிசோர்சஸ் இருந்தால் இந்த ரிசோர்சஸை வச்சுக்கொண்டு ஆக்டிவிட்டிஸை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப ரிசோர்சஸ் அவைலபிளா இருந்தா எங்களோட ப்ராஜெக்டுக்கு தேவையான ரிசோர்சஸை நாங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த ரிசோர்சஸ் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் ஆக்டிவிட்டிஸை வந்து பிளான் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரொஜெக்ட் என்ன, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்றத உங்களுக்கு முதலே சொல்லி தந்திருப்பினும் அல்லது இனித்தான் நடக்குமோ தெரியல. ஒரு ப்ரொஜெக்டை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்க வேணும். இப்ப நான் சொன்ன மாதிரி கிரவல் ரோட்ல போய் வர்றதுக்கு மக்களும் நோயாளர்களும் பள்ளிக்கூட பிள்ளைகளும் கஷ்டப்படினம் என்ற அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நாங்கள் கார்பெட் ரோட் போடுறோம் என்று வச்சுக்கொள்வோம். ரைட்? அப்ப அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்க வேணும். அந்த ப்ராப்ளத்தை சரியா அடையாளப்படுத்தி அந்த ப்ராப்ளத்துக்கு தான் நாங்கள்
கிரவல் ரோட்ல இருந்து கார்பெட் ரோட் ஆக்குறோம். தட்ஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஆகவே எந்த ஒரு ப்ராஜெக்டுக்கும் முதல்ல ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு சேஞ்சை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்க வேண்டும். தேவையில்லாம நாங்க சேஞ்ச் ஏற்படுத்த இல்லாதானே இல்லையா? தேவையில்லாத ஒரு சேஞ்ச் தேவையில்லை. ஆகவே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ப்ராப்ளத்துக்கு நாங்கள் ஒரு தீர்வு காணத்தான் ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை செய்யறோம், ஒரு ப்ரொஜெக்டை செய்யறோம். அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் முதலாவது ரிசோர்சஸ், அப்ப அந்த அடையாளப்படுத்தின பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு எங்களுக்கு முதல்ல வளங்கள் தேவையானதாக இருக்கும். வளங்கள் இருந்தால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் செயற்பாடுகளை செய்யலாம். அந்த செயற்பாடுகள் சரிவர நடந்தால் எங்களுக்கு அவை அவுட்புட்ஸ் வெளியீடுகளை தரும். இந்த அவுட்புட்ஸ் எங்களுக்கு குறுகிய கால, இடைநிலை கால வெளிப்பாடுகளை தர்ற அதே நேரம் ஒரு நீண்ட கால விளைவை, லாங் டேர்ம் இம்பாக்ட், ஒரு நீண்ட கால விளைவை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த தியரி ஆஃப் சேஞ்சில் ஒரு சின்ன உதாரணம் இங்க போட்டிருக்கணும் பாருங்க. எங்களுக்கு தேவையான விஷயம், இந்த திட்டமிடல் பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்களுக்கு நாங்கள் இந்த வகுப்பை நடத்துறது வச்சுக்கொள்வோம். அதுக்கு எங்களுக்கு முதலாவது தேவை இந்த வகுப்பு. அந்த ப்ராப்ளம் நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இது பற்றின போதுமான வளவாளர்கள் இல்லை, அல்லது இந்த பரீட்சார்த்திகள் சரியான முறையில படிச்சு கொள்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம் இல்லை. அதை மேற்கொள்றதுக்காகத்தான் நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்நிலை விரிவுரை ஒன்றை செய்யறோம். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதை வச்சுக்கொண்டுதான் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை ஸ்டார்ஸ் அண்ட் ஃபண்ட் ஃபார் த ஆக்டிவிட்டி. இதை செய்யறதுக்கான வளவாளர்கள் தேவை. இதுக்கு இன்டர்நெட் தேவை, ஜூம் தேவை, கனெக்ஷன் வேற, இந்த இன்டர்நெட் பே பண்றதுக்கு காசு வேணும், இந்த கம்ப்யூட்டர்கள் வேலை செய்யறதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்குரிய காசு வேணும், யூனோ எவ்ரிதிங் இன்வால்வ். ஆகவே அதுதான் ரிசோர்ஸ். இது இவ்வளவும் இருந்தால் we do the online classes. ரெண்டாவது ஆக்டிவிட்டி. அப்ப எங்களுக்கு என்ன தேவை? லெக்சர்ஸ் செய்யறதுக்கு லெக்சர்ஸ் வேணும், மேன் ஓ உமன், ரைட்? மேன் ஓ உமன் லெக்சர்ஸ் தேவை. அடுத்தது மெட்டீரியல், லேப்டாப், டொங்கிள், இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, இல்லையா? அதுக்கு பே பண்றதுக்கு மணி வேணும். அப்ப இது இவ்வளவும் இருந்தால் we can move with the activity. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இப்ப நாங்கள் ஆன்லைன் லெக்சர்ஸை கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன நடக்கும்? கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது அப்ளிகன்ட், கேண்டிடேட், நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அட்டெண்ட் த கிளாஸ் டுடே. இன்றைக்கு எத்தனை பேர்? இன்றைக்கு இத்தனை பேர், 20 பேரோ 25 பேர் இன்றைக்கு இந்த நாலேஜ் அல்லது இந்த அறிவை பெற்றார்கள். தட்ஸ் இட். அப்ப இந்த ஆக்டிவிட்டி முடிகிறதுனால இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய அவுட்கம் என்னன்னா, 20 பேருக்கு சேஞ்ச் என்ன, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்ன, தியரி ஆஃப் சேஞ்ச் என்னன்றது இன்றைக்கு விளங்கிடும். அதுதானே மணிமேன் மெட்டீரியல் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறோம். தட் இஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சா இன்றைக்கு இந்த 20 பேருக்கும், இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண 20 பேருக்கும் சேஞ்ச் என்னது விளங்கி இருக்கு. ஓகேயா? அதுக்கு பிறகு ஷார்ட் டேர்ம் அவுட்கம் என்னண்டா, ஈவன் வாரக்கிழமை கூட அவங்களோட ஆபீஸ்ல பிளானிங் சம்பந்தமா யாராவது கதைச்சா இந்த விஷயத்த அவங்க விளங்கப்படுத்துவாங்க. மிட் டேர்ம் அவுட்கம் என்னண்டா, டெபினிட்லி எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி வந்தா வடிவா செய்வாங்க. லாங் டேர்ம் இம்பாக்ட் என்னன்னு கேட்டால், அவங்க பிளானிங் சர்வீஸுக்கு உள்வாங்கப்பட்டால் டெஃபினிட்லி இது அவங்களோட மைண்ட்ல எப்பவும் இருந்து கொண்டிருக்கும். They will design a good program. If resources are available, activity will be done. If activity will be done, then the output will be delivered. If the output delivered, then short-term outcomes can be experienced. Short-term outcome is there, then we can observe the mid-terms outcome. Later, the entire project impact will be reported. So this is theory of change. அப்ப
இப்ப பாத்தீங்களா, நீங்க பிளானிங் சர்வீஸுக்கு வந்துட்டீங்கன்ற மாதிரி நான் இப்ப உங்களுக்கு தியரி ஆஃப் சேஞ்ச போட்டு காட்டியிருக்கேன். ஆனா நீங்க வர்றதுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கும். அதுல வர்றதுக்கு அதுதான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். தட் வில் பி a long time. அதுக்கு நீண்ட காலம் இருக்கும். ஆனா அது எப்படி அமைய போகுதுன்றதை நாங்கள் இப்பயே ஒரு கன்செப்ட்ல வச்சிருக்கிறோம். அதுதான் தியரி ஆஃப் சேஞ்ச். ஸ்டாஃப் இருக்கணும், வளம் இருக்குது, காசு இருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ கண்டக்ட் பண்றோம். பங்கு பெற்ற விரும்பினாக்கள் பங்கு பற்றினோம். ஒவ்வொரு கிளாஸும் முடிய அவங்களுக்கு ஒவ்வொரு நாலேஜ் சேர்ந்து கொள்ளுது. அந்த நாலேஜ அவங்க எக்ஸாமுக்கு போக முதலே சர்வீஸுக்குள்ள உள்வாங்க படுறாங்களோ இல்லையோ, பட் தங்களோட சர்வீஸ்ல இந்த விஷயத்த பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இன் டேர்ம்ஸ் எக்ஸாம்ல இது சார்ந்த கேள்விகள் வந்தால் அவங்க இத ஆன்சர் பண்ணுவாங்க. If they selected to the planning services, they become a good planner. So that is theory of change. நீங்கள் இன்னும் ஒரு 15 வருஷத்துல எப்படி இருப்பீங்கன்றத நாங்கள் இப்பயே பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்குரிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் செய்து கொண்டு போறோம். ஆகவே இதுதான் தியரி ஆஃப் சேஞ்ச். ஒரு பெரிய சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுது என்ற விஷயத்த நாங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மாதிரி. ஆகவே தியரி ஆஃப் சேஞ்ச் என்ற விஷயத்த நாங்கள் கதை கேட்கல. எங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயத்த நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். ரைட்? தியரி ஆஃப் சேஞ்சின் மிக முக்கியமான உள்ளீடுகளாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும். ரைட்? அந்த பிரச்சனை இருந்தாங்க ஏற்கனவே உதாரணம், திறந்த வெளி மலங்கழிக்கிறதுனால மலக்கழிவுகள் தண்ணீரோட சேர்ந்து வயிற்றோட்டம் வாந்தி பேதி நிறைய சின்ன பிள்ளைகள் வயிற்றோட்டம் வாந்தி பேதியால இறந்து போனாங்க. இப்ப இந்த இறப்புகளை தவிர்க்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு ஒரு சேஞ்ச் முடிவு காண வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணப்பட்டது. அப்ப அந்த வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ரோக்ராமுக்கு உள்ளீடுகள் இன்புட்ஸ் இருந்திருக்கும். அந்த இன்புட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் திட்ட செயற்பாடுகளை நாங்கள் செய்திருப்போம். அந்த திட்ட செயற்பாடுகள் நான் உங்களுக்கு சொன்ன ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கும் நேஷனல் வாட்டர் சப்ளையும் சேர்ந்து வீடுகளுக்கான ஹவுஸ்கோல் வாட்டர் கனெக்ஷன், வீட்டு மட்ட குடிநீர் வழங்கல்களை, பைப்புகளை தாட்டு குடிநீர் வழங்கல்களை செய்தாங்க. சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை சங்கங்களின் சம்மேளனம் வீட்டு மட்ட மலசல கூடங்களை கட்டி கொடுத்தாங்க. சமூக மட்ட தொண்டர்கள், கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் ட்ரெயின் பண்ணப்பட்டு இந்த MOH கூடாக ட்ரெயின் பண்ணப்பட்டு அவங்க வீடுகள்ல போய் சாப்பாடுகளை எப்படி மூடி வைக்கணும், இலையான் வராம எப்படி பாதுகாக்கணும், எப்படி சவக்காரம் போட்டு கை கழுவ வேணும், எப்படி டாய்லெட் கழுவ வேணும், என்ன செய்ய வேணும், குழந்தை பிள்ளைகள்ட டாய்லெட்டை கையாண்டா அதை எப்படி அப்புறப்படுத்தணும், இந்த மாதிரி ஹெல்த் ப்ரொமோஷன்ஸ். அப்ப திட்ட செயற்பாடுகளை செய்தாங்க. இதனாக எங்களுக்கு உடனடி விளையீடுகள் வந்தது. வீடுகளுக்கு தண்ணி வழங்கப்பட்டது, டாய்லெட் கட்டப்பட்டது, மக்கள் மத்தியில நாலேஜ், எப்படி கை கழுவுறது, எப்படி சாப்பாட்டை மூடி வைக்கிறது, சின்ன பிள்ளைகள மலங்களை கையாண்டா அதை எப்படி அப்புறப்படுத்துறது, இந்த மாதிரியான உடனடி விளைவுகள் வந்தது. அதனுடைய அவுட்கமா நீண்ட விளைவாக பார்க்கிற பொழுது வாந்தி பேதி வயிற்றோட்டத்தால பாதிக்கப்படுற ஆட்கள எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் குறைய நீண்ட காலத்துல வயிற்றோட்டம் வாந்தி பேதியால இறப்பவர்கள் இல்லாமலே போன சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுக்கு சில அனுமானங்கள் இருக்கு. ரைட்? வெள்ளம் வரும், அனர்த்தங்கள் அடிக்கடி, இலங்கை போன்ற நாடுகள் இப்ப அடிக்கடி அனர்த்தங்களை எதிர்கொள்கிறோம். ஆகவே இந்த அனர்த்தங்கள் வரும். இந்த அனுமானங்களையும் நாங்கள் என்னென்ன ஆபத்துக்கள் வரும், அதை தவிர்க்கிறதுக்கு அல்லது குறைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு என்ற விஷயங்களையும் நாம் இதுல கவனிக்கலாம். ஆகவே நான் திருப்பி முதல் சொன்ன விஷயத்துக்கு தான் வாரன். வளங்கள் இருந்தால் ஆக்டிவிட்டிஸை செய்யலாம். ஆக்டிவிட்டிஸ் வெற்றிகரமாக முடிக்கப்படுமாக இருந்தால் வெளியீடுகள் தரமாக இருக்கும். அந்த வெளியீடுகளை வச்சுக்கொண்டு குறுகிய கால எதிர்பார்ப்பு விளைவுகள், நீண்ட கால எதிர்பார்ப்பு விளைவுகள் இருக்கிற அதே நேரம் ஒரு நீண்ட காலத்துக்குரிய தாக்கத்தையும் நாங்கள் இம்பாக்ட், அதனுடைய தாக்கத்தை, நீண்ட கால தாக்கம் என்றது நெகட்டிவ்ல பாசிட்டிவாவும் நாங்கள் அதை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே தியரி ஆஃப் சேஞ்ச நாங்கள் ஒரு சிம்பிளா நாங்கள் பார்த்தோம்னா
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முகாமைத்துவ சேவை இதை பெற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயற்பாட்டை செய்யறதுக்கு முதல்ல எங்களுக்கு இன்புட்ஸ் தேவை, மெட்டீரியல்ஸ் தேவை. இன்றைக்கும் கேட்டதுக்கு நான் நினைக்கிறேன் மெட்டீரியல்ஸ் கிருஷ்ணராசன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் பிரசன்டேஷன் செய்ய வேணும், அதுலயும் தமிழ் சொற்களை பயன்படுத்த வேணும் என்ற அதுதான் பரீட்சையில வரும். ஆகவே இவர்கள் குழம்பாம இருக்கிறதுக்கு தமிழ் சொற்களை உள்ளடக்கிய ஒரு மெட்டீரியல்ஸை டெவலப் பண்ணுங்க. அது இருக்குது. வளவாளர்கள் இருக்கணும், பங்கு பெற்றவர்கள் இருக்கணும். ஆகவே இன்புட்ஸ் டன், இன்புட்ஸ் எல்லாம் ரெடி, டிக் டிக் டிக். பிறகு ஆக்டிவிட்டி, இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ், டிக். சேஞ்ச் என்ன, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்ன, தியரி ஆஃப் சேஞ்ச் என்ன, டன். இப்ப 9:30 இந்த கிளாஸ் முடியக்கல இதுல பங்கு பற்றின உங்களுக்கு சேஞ்ச் என்ன, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்ன, தியரி ஆஃப் சேஞ்ச் என்ன அறிவு வந்து கூடி இருக்கும், இன்க்ரீஸ் இருந்ததை விட கூடி இருக்கும். அவுட்கம் என்ன, திங்கட்கிழமையில இருந்து உங்களோட செயற்பாடுகள், வெதர் நீங்கள் பிளானிங் யூனிட்ஸுக்குள்ள இருக்கிறீங்களோ அல்லது பிளானிங் சம்பந்தமான வேலை திட்டங்கள்ல ஈடுபடுறீங்களோ என்னமோ அந்த வேலைகளை நீங்கள் செய்யறதுக்கு அது உங்களுக்கு உதவியானதாக இருக்கும். இன்கேஸ் எக்ஸாம வடிவா சிட் பண்ணுவீங்க, சர்வீஸுக்குள்ள உள்வாங்கப்பட்டீங்கன்னா the long term impact you will be a good development planners in future. That's it. Any questions? We have 5 more minutes. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நாங்கள் கதைக்கலாம். கிருஷ்ணா சார், ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? இருந்தா கேளுங்களேன். சோ நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை முடிச்சு வரேன். இன்றைக்கு நான் தியரி ஆஃப் சேஞ்ச் மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கேன். அது விளங்க வேணும், அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து செய்த. நான் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் இந்த பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன். அட் த சேம் டைம் ரெக்கார்டிங் இருக்கு. கான்டாக்ட் நம்பர் எடுக்கலுமா சார்? கிருஷ்ணராசன் சார், நீங்க டவுட் இருந்தா அதுல குரூப்ல போடுங்க, அந்த குரூப்ல இருக்கிற. இல்ல கான்டாக்ட் நம்பர் கேட்டா நான் சின்ன ஒரு டவுட் பர்சனலா கேக்குறது. அந்த கான்டாக்ட் நம்பர்ல இருக்கு, அது இருக்கிற குரூப்ல இருக்கிறாரு வேற. ரைட், ஓகே சார், தேங்க்ஸ். ஷுவர். நஜீத், சம்டைம் நான் கோர்ஸ்ல நின்னா ஆன்சர் பண்ண மாட்டேன். யூ கேன் சென்ட் மீ a மெசேஜ். நான் பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேனா? ரைட், ஓகே சார், thank you very much. ஆன்சர் பண்ணலன்னு நீங்க கோவிச்சு கொள்ளக்கூடாது. அப்படி மோரோலெஸ் நீங்கள் என்னென்றாலும் கிருஷ்ணராசன் சாரோட கதைச்சாலும் சாரும் என்னை கண்டெக்ட் பண்ணி விடுவேன், அதுல பிரச்சனை இல்லை. எனி கொஸ்டின்ஸ்? இவ்வளவு நேரம் கதைச்ச சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், தியரி ஆஃப் சேஞ்ச்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அல்லது புரியாம இருக்கா, அல்லது குழப்பமா இருக்கா? ப்ரொஜெக்ட் என்ன, ப்ரோக்ராம்ஸ் என்ன? ப்ரொஜெக்ட்ன்றதுதான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு டூல் தேவை. அந்த டூல் தான் தியரி ஆஃப் சேஞ்ச், மாற்ற கோட்பாடு. மாற்ற கோட்பாட்டுல மிக முக்கியமான அம்சங்கள் என்னன்றது பார்த்த நாங்கள். ரிசோர்சஸ் இருக்க வேணும், ரிசோர்சஸ் இருந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்ச கையோட உடனடி இன்புட்ஸ் வரும், இன்புட்ஸ்ல இருந்து அவுட்கம் வரும், அவுட்கம்ல இருந்து எங்களுக்கு இம்பாக்ட், லாங் டேர்ம் இம்பாக்ட் கிடைக்கும். த அல்டிமேட் கோல், எங்களுடைய இலக்கு, த ப்ராஜெக்ட் எண்ட் டேட்ல எங்களுக்கு என்ன இலக்கு இருக்கும்ன்றது இருக்கும். இப்ப ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ண, ஒன்றுல இருந்து ஒன்று தங்கி இருக்கும். ஒன்று கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்ததுக்கு நாங்க மூவ் ஆகலும். உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த வகுப்பை நடத்துறதுக்கு சரியான வளவாளர் இல்லை என்றால் இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணி இருக்க இயலாது. அப்ப மணிமேன் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணப்பட்டதாலதான் இன்றைக்கு இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணினதாலதான் உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகினதாலதான் வர மண்டேல இருந்து நீங்க பிளானிங் சம்பந்தமா ஏதாவது கதைச்சா, தியரி ஆஃப் சேஞ்ச் சம்பந்தமா ஏதாவது கதைச்சா நீங்க உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதான் ஒன்றுல இருந்து ஒன்று அடுத்த கட்டத்துக்கு
நகர்ந்து கொண்டு இருக்கும். Okay, we செந்- have 3 minutes. செந்தூரன் டவுட் Alright. போலீஸ் മറ്റേ മുഖാമയും മറ്റേ കോட்பாடு മറ്റേ கோட்பாடு தான் மற்ற முகாமைக்கு அடிப்படையாக வரும். ஒரு கேள்வி விளங்கல, எனக்கு பிரேக்கிங்கா இருக்குது. மற்ற கோட்பாடு தான் மற்ற முகாமைக்கு அடிப்படைன்னு சொன்னீங்க சார். அது ஒரு சர்க்கிளா வராது. மற்ற முகாமையில் அடையாளப்படுத்தப்பட்டது இந்த மற்ற கோட்பாடாக உருவாக்கப்படாதா? நாங்கள் மாற்ற கோட்பாடுகள்ல இருந்துதான், தியரி ஆஃப் சேஞ்சில இருந்துதான் மாற்ற முகாமைய கட்டமைச்சு கொண்டு போறோம். கோட்பாடுன்றது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ஒரு தற்காலிகமான ஒரு தயாரிப்பு தான். அதுல வர பிரச்சனைகளை நாங்கள் அடையாளப்படுத்தி அடுத்த கோட்பாட்டை உருவாக்க மாட்டோமா மற்ற முகாமை ஊடாக? டெஃபினிட்லி அது நடக்கும். The change management கட்டாயம் நடக்கும். இப்ப ஆக்டிவிட்டி ஒன்று மூவ் ஆகலன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு சரியான பலவாளர் கிடைக்கலன்னு சொன்னா இது என்ன செய்யுது, பிளான ரிவைஸ் பண்ணிருக்கணும். அப்ப எங்கட தியரி ஆஃப் சேஞ்ச் மாறி இருக்கு. அப்படித்தான் ஒரு நாங்க தியரி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகல. இப்ப ஓகே ரிசோர்சஸ் இருக்கணும், ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு வர முடியலன்னு சொன்னா திருப்பி நாங்கள் எங்கட தியரி ஆஃப் சேஞ்ச ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கு. சரியா மூவ் ஆகல. அதான் நான் சொன்னேன், ஆக்டிவிட்டி சரியா ரிசோர்சஸ் இருந்திருந்தா டிக், அது இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிருப்போம். ட்ரைனிங் நடந்திருக்கு, ஓகே ட்ரைனிங் நடந்தா டிக், அப்ப பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு நாலேஜ் கூடி இருக்கு. ட்ரைனிங் நடக்கலண்டா தியரி ஆஃப் சேஞ்ச நாங்க திருப்பி மாத்த வேணும். அது நாங்க ட்ராக்கிங்னு சொல்லுவோம். நான் அடுத்த லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் சொல்லித்தரேக்க உங்களுக்கு இதோட தியரி ஆஃப் சேஞ்சோட தானே அது சம்பந்தப்பட்டது. எப்படி ஒன்றோடு ஒன்று லாஜிக்கலி கனெக்டட்ன்றதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்களோட கதை. All right, thank you. வேறு யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொன்னா நாங்கள் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யறதுக்கு எங்களோட சந்திரகுமார் ஏற்கனவே நானும் சந்திரகுமாரும் ஒரு நெருக்கமான நண்பர்கள். அந்த வகையில சென்ற எக்ஸாமுக்குள்ள பல திட்டமிடல் சம்பந்தமான பல கருத்துரைகளை வழங்கி இருந்தார். அது இந்த வகையிலும் எனக்கு பலர் சந்திரகுமார் தனக்கு எங்களுக்கு சில சொல்லி கேட்டிருந்தக்கு அமைவாக சந்திரகுமார் சரியான வேலைப்பாளுக்கு நேரம் இல்லாத நேரத்திலும் இப்ப இந்த கிளாஸ் அதை செய்திருக்கிறார். எனக்கு ஏற்கனவே எல்எஃப்ஐயையும் இந்த தியரி ஆஃப் சேஞ்சையும் முடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில சந்திரகுமார் நன்றியை கூறி இன்றைய கிளாஸை இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி. Thank you so much, Krishna sir. பங்கு பெற்றின எல்லாருக்கும் நன்றி. மற்றும் ஒரு கிளாஸ்ல சந்திப்போம். கிருஷ்ணா சார் உங்களுக்கு சொல்லுவார் எப்ப அடுத்த கிளாஸ். Thank you so much. Thank you. Thank you, sir.